இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்ஸில் வந்து எப்படி இப்போ ஒரு ஷாப் கிரியேட் பண்ண போய் எட்ஸில் அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறத மட்டும்தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்னா எட்ஸி ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஏதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் தான் வேணும். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் கன்ஃபார்ம் வேணும். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஜிஎஸ்டி வந்து நம்மளாக எடுக்கலாமா இல்லை நம்ம ஆடிட்டர் மூலம் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரிஞ்சால் மட்டும் ஜிஎஸ்டி எடுங்க. ரெண்டாவது எல்யூடி அப்படிங்கிறது இதுவும் ஜிஎஸ்டி கூடயே தான் எடுக்கணும். ஜிஎஸ்டி எடுத்த பிறகு நீங்கள் எல்யூடி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு எடுக்கிறோன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஜீரோ ரேட்டட். நம்ம வந்து அமௌண்ட் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. நம்ம இந்தியாவுக்குள்ளே விற்றா மட்டும் தான் இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நம்ம இந்தியாவை விட்டு வெளியே தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அது டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து மந்த்லி ஃபைல் பண்ணணும். அந்த ஃபைலிங் பண்ணணும். இந்த எல்யூடி எடுத்தால் அந்த டேக்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆனால் என்னென்னா விற்றுருக்கீங்கன்னு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கணக்கு காமிக்கணும். அந்த எல்யூடி எடுத்தால் தான் அந்த டேக்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ மூணாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐஇசி கோடு எடுக்கணும். ஸோ ஐஇசி கோடு வந்து நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கலாம் ஐஇசி கோட். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க, ரெண்டாவது எல்யூடி எடுத்துக்கோங்க, மூணாவது ஐஇசி கோட். இந்த 3 எடுத்தால் தான் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ நாலாவது என்ன எடுக்கலாம்னா, நாலாவது வந்து எட்ஸி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. எட்ஸி ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. எட்ஸி ஷாப்பில் போய் அந்த $10 நீங்கள் பே பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அஞ்சாவது ஸோ எட்ஸி ஷாப் ஓப்பன் பண்ணிடுச்சு. நீங்கள் டிஜிட்டல் இல்லை ஃபிசிக்கல் பண்ண போகிறீங்க. டிஜிட்டலுக்கு இந்த ப்ராசஸ் வந்து தேவைப்படாது, ஃபிசிக்கலுக்கு இந்த ப்ராசஸ் தேவைப்படும். ஃபிசிக்கலுக்கு வந்து டெலிவரி பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்கு டெலிவரி பார்ட்னர் வேணும். ஸோ அந்த டெலிவரி பார்ட்னரை நம்ம எப்படி தெரியலாம்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ணுறேன். ஸோ உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்னாலும் பார்த்துக்கோங்க, இல்லை டிஹெச்னாலும் பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போய் அதில் நாங்கள் டெலிவரி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு உங்கள் பார்ட்னர் வேணும்னா டிஎன்கேன்னு ஒன்று இருந்து. ஸோ அங்கே கஸ்டமர்கிட்ட அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போய் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் டெலிவரி பண்ணுறலாம், எந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸை நம்ம பார்க்கலான்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஎன்ஆரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஎன்ஆர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் போதும், எல்யூடியும் ஐஇசி கோடும் கன்ஃபார்ம் வேணும். ஸோ எட்ஸி ஷாப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேஎன்ஆர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த 6வது பாயிண்ட் வந்து 4வது கொண்டு போயிருங்க. பேஎன்ஆர் ஓப்பன் பண்ணிட்டு எட்ஸி ஷாப் ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது லாஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் வேணும். அதுக்கடுத்து நிறைய பேர் ஜிஎஸ்டி வந்து நம்ம எடுக்கலாம், ஆடிட்டர் எடுக்கலாம்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எடுக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யார்கிட்ட போய் எடுக்கணும்னு தெரியணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஇசி கோட் 3யுமே நம்ம இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 3க்கும் எடுக்கிறதுக்குள்ள சார்ஜஸ் வந்து நம்ம வாங்குறது 2,100 rupees வாங்குகிறோம். ஸோ இதில் வந்து ஐஇசி கோடு எடுக்கிறதுக்கு மட்டும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம 500 rupees பே பண்ணணும். மித்த எல்லாமே ஃப்ரீ தான். எல்யூடி எடுக்கிறது ஃப்ரீ தான், ஜிஎஸ்டி எடுக்கிறது தான் ஃப்ரீ தான். ஸோ மிச்சருக்கு 1,600 rupees வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குற சார்ஜஸ். ஸோ இது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்களே எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு எடுக்க தெரியலனா கேன் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஇசி கோட் 3யுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம நம்பருக்கு ஸ்க்ரீன்லேயே நம்ம ஷோ பண்ணிடுறோம். ஸோ அதில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலர் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.